நேரு அவர்கள் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி திமுகவுடைய முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார். எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 மாவட்டங்களுடைய முழு பொறுப்புல இருந்து விட்டமின் பா உள்ளிட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுலையும் அவர் இதாக இருக்கிறார். ஸோ இவரை குறிவைத்து நகர்றது அப்படிங்கிறது இவரை கைது செய்யத்தான். தேர்தல் நேரத்தில் இவர் வெளியேறக்கூடாது, இல்லை ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கணும் அப்படின்ட்டு இது நகருது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் இருக்குது. கைது செய்வதற்கான பாசிபிலிட்டி இப்போ இருக்கான்னு தெரியாது. அது அமலாக்கத்துறை முயற்சி நடவடிக்கை, அடுத்த கட்ட நடவடிக்கை, டிஜிபி என்ன ரியாக்ட் பண்ணுறாருங்கிறதெல்லாம் இருக்குது. ஒன்று மற்றவங்க மேலே இல்லாமல் இவருமே டார்கெட் பண்ணுறாங்க, எல்லாம் உண்மைதான், அரசியல் தான், அரசியலாகத்தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாது. இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லட்டும். யாரோ அந்த கட்சி தலைவரோ கட்சி மேலிடமோ அல்லது யாராவது இதெல்லாம் இல்லை என்று நிரூபிக்கட்டும். தங்கம் தனசு மேலே கூட சொத்து குவிப்பு உண்டு. வேறு சில அமைச்சர்கள் மீது, எல்லா அமைச்சர்கள் மீது ஏதேனும் புகார்கள் உண்டு. ஆனால் டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். அரசியல் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ரெண்டுத்தையும் பார்க்கணும்.